தமிழ்நாடு மாணாக்கர் பொறியியல் சேர்க்கை 2025க்கான தரவரிசை பட்டியல் இப்பொழுது வெளியிடப்படுகிறது. தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டு மொத்தம் பதிவு செய்த மாணவருடைய எண்ணிக்கை 3,02,374 பேர். அதில் பதிவு கட்டணம் செலுத்திய மாணாக்கருடைய எண்ணிக்கை 2,50,298. இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 40,645 கூடுதலாகும். இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணாக்கருடைய எண்ணிக்கை 2,41,643. இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 41,775 கூடுதலாகும். இந்த ஆண்டு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு 7.5%. 51,004 மாணாக்கர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். இதில் பள்ளிக்கல்வித்துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் 47,372 மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட 15,149 கூடுதலாகும். அதுபோல் இந்த ஆண்டு விளையாட்டு பிரிவு மாணாக்கர்களுக்கு விண்ணப்பித்தவருடைய எண்ணிக்கை 5,885. அவர்களில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு 2,446 மாணாக்கர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டில் முன்னாள் ராணுவத்தினர் வாரிசுதாரர் பிரிவின் கீழ் 1,361 மாணாக்கர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவின் கீழ் 473 மாணாக்கர்களுக்கும் தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த மாணாக்கருடைய எண்ணிக்கை 145. அதில் சிறப்பம்சம் என்னவென்றால் தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்கள் 140 பேர் மற்றும் மற்ற தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கருடைய எண்ணிக்கை 5. வழங்கப்பட்ட தரவரிசை எண் குறித்த தகவல்கள், குறிப்புகள், கருத்துகள், கோரிக்கைகள், குறைநிறைகள் இருந்தால் அடுத்த 5 நாள்களுக்குள் விண்ணப்பிக்கலாம் என்ற தகவலும் வழங்கப்பட்டுள்ளது. 7.5% விடுபட்ட மாணவர்கள் அருகாமையில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை மையத்தில் 2/7/2025க்குள் தன் பெயரை இணைத்துக் கொள்ளலாம். சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு தேதி 7/7/2025 முதல் 11/7/2025 வரை நடைபெறும். பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு 14/7/2025 முதல் 19/8/2025 வரை நடைபெறும். துணை கலந்தாய்வு 21/8/2025 முதல் 23/8/2025 வரை நடைபெறும். முதல் 10 மாணாக்கருடைய விவரம் இப்பொழுது தரப்படுகிறது. தரணி வி, கடலூர் மாணவி, தரவரிசை எண் 1. 2 மைதிலி பி, சென்னை 7.5. திருத்தம். முதல் 10 ஏற்கனவே தரப்பட்டது 7.5 திருத்தம், அதை முழுமையாக தருகிறோம். மாநில அளவில் வழங்கப்பட்ட முதல் 10 தரவரிசையின் பட்டியல் தற்போது வாசிக்கப்படுகிறது.
இல்லை படிச்சிருக்கு திருக்காங்க. நோ ப்ராப்ளம். இதுக்குள்ள அந்த செய்தி ஒன்று போயிடணும். இதை படிச்சிருந்தா ஈஸியாக பார்த்தேன். ஓகே படிச்சு பண்ணிக்கலாம். படிக்க தான் பொது படிக்கிறது தான் நல்லா. சகஸ்ரா ஜே காஞ்சிபுரம் முதல் மாணவி, கார்த்திகா இரண்டாவது மாணவி, அமலன் நண்டோ ஜெனரல் சகஸ்ரா முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்களுடைய தரவரிசை பட்டியல் இப்பொழுது வழங்கப்படுகிறது. ஏற்கனவே 2 சொன்னது 7.5 திருத்தம் முழுமையாக உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். சகஸ்ரா முதல் மாணவி, கார்த்திகா எஸ் இரண்டாவது மாணவி, காஞ்சிபுரம் முழுமையாக தகவல் தருகிறோம். பெயர் வாசிக்கப்படும், முழு தகவல் உங்களுக்கு வழங்கப்படும். கார்த்திகா நாமக்கல், அமலன் நான்டோ அரியலூர், 4வது கிருஷ்ணபிரியன் தாராபுரம், தீபா 5வது தரவரிசை எண் கடலூர், 6வது தீபிகா கடலூர், 7 விஷால்ராம் திருப்பூர், 8 பவித்ரா திண்டுக்கல், 9 சுபஸ்ரீ திருப்பூர், 10 கோதை காமாட்சி திருப்பூர். முழு விவரமும் முழு பட்டியலும் தற்போது உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும். 7.5% இடஒதுக்கீடில் இடம் பிடித்த 10 மாணாக்கர் பட்டியல் இப்பொழுது தாரணி வி கடலூர், மைதிலி பி சென்னை, முரளிதரன் கே கடலூர், வெற்றிவேல் திருவண்ணாமலை, பச்சையம்மாள் திருவண்ணாமலை, அக்ஷயா கடலூர், நிதிஷ் செங்கல்பட்டு, ரோஹித் சேலம், ஹரிணி நாமக்கல், பிரவீன் திருவண்ணாமலை. தற்போது படித்த 10 மாணாக்கர்கள் 7.5% இடஒதுக்கீடில் முதல் 10 இடத்தை பிடித்தவர்கள். பின்னாடி இடைஞ்சலா இருக்கு. பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் கோவி செழியன் அதை வாசித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். 2,50,298 பேர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த ஆண்டை விட 40,645 பேர் கூடுதலாக விண்ணப்பித்திருப்பதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். விண்ணப்பித்த 2,41,643 பேரின் ரேங்க் வெளியிடப்பட்டிருக்கிறது. 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பள்ளி மாணவர்கள் 51,004 பேர் விண்ணப்பித்துள்ளனர். விண்ணப்பித்த 51,404 பேரில் 47,372 பேர் தகுதி பெற்றிருப்பதாக, கடந்த ஆண்டை விட 15,149 கூடுதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். விளையாட்டு பிரிவின் கீழ் 4,446 பேர் தகுதி பெற்றிருப்பதாகவும் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார்.
சிறப்பு பிரிவு கவுன்சிலிங் ஜூலை 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. பொதுப்பிரிவு கவுன்சிலிங் ஜூலை 14ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 19 வரை நடைபெறும் என்றும் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை சென்னையில் உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்டார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்தும் நேர்களே. துணை கலந்தாய்வு வருகிற ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.